வணக்கம் லிட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு another episode of IPL மேட்ச் ரிவ்யூஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற கேம் குவாலிஃபயர் 1. ஒரு ஆர்சிபி ஃபேனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆர்சிபி இந்த குவாலிஃபயர் 1 ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக சும்மா இல்லை, ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக டேரெக்டாக ஃபைனல் போவாங்க. ஜூன் 3 தான் ஃபைனல். ஸோ நடுவில் ஒரு சாலிடான ஒரு 4-5 டேஸ் கிடைக்குது. சாலிடாக ரெஸ்ட் எடுத்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு அந்த ஃபைனலை ஆடலாம். அது ஆர்சிபிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸில் ரஜத் பத்திதர் வந்து கேப்டன் டீமை பற்றி சொல்லும்போது தேர் ஆர் குவைட் அ ஃபியூ நிகில்ஸ் அப்படின்னு சொன்னார். அந்த இன்ஜுரிஸ், அந்த நிகில்ஸ் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கேப் வருது, ஃபைனலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேப் வருது அப்படின்னா அந்த மாதிரியான இன்ஜுரிஸ்லேருந்து நிறைய பிளேயர்ஸால் ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகிட்டு வர முடியும். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஆர்சிபிக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த அட்வான்டேஜை அவங்களுக்காகவே வந்து கைப்பற்றி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து குவிக் சக்சஷனில் 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. போன மேட்ச் வந்து 2 நாள் முன்னாடி தான் ஆடினாங்க, அந்த லாஸ்ட் குரூப் கேம் வர்சஸ் எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் டே, லக்னோவிலேருந்து முல்லன்பூர் பஞ்சாபுக்கு வந்தாங்க. அண்ட் பெருசாக ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக மேட்ச் ஆட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி மொமெண்டம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இது வந்து நிரூபித்து காட்டுது. ஒரு அபாரமான வெற்றியை வந்து அங்கே லக்னோவில் பிடிச்சாங்க எல்எஸ்ஜிக்கு அகெயின்ஸ்டாக. அந்த வெற்றி எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மொமெண்டமை கேரி பண்ணி ப்ராக்டிஸ் செஷன் இல்லாமல் அந்த குவாலிஃபயர் ஆடி ஜெயிச்சு வந்து இப்போ ஃபைனலுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மொமெண்டம் இஸ் எவ்ரிதிங் இன் T20 கிரிக்கெட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவும் இப்போ அவங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குவிக் சக்சஷனில் 2 மேட்ச் ஆடிட்டு இப்போ ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டைம் இருக்கும் ஆர்சிபிக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பஞ்சாப் கிங்ஸுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய பேட்டிங் செம ஃபெயிலியரை வந்து சந்திச்சிருக்கு இந்த மேட்ச்சில். அப்படியே மோசமாக ஃபெயில் ஆனாங்க. அந்த ஒரு மோசமான ஃபெயிலியர் அவங்களுக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். குவாலிஃபயர் 2ல் அவங்க வந்து ஐதர் ஒன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் ஆர் குஜராத் டைட்டன்ஸை சந்திக்க போகிறாங்க அப்படின்றப்ப அவங்க மைண்டில் இது கண்டிப்பாக ஓடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் வந்து இப்போ மேட்ச்சுக்கு அப்புறம் அடுத்து வர போகிற அவுட்கம்ஸ், அட்வான்டேஜஸ் இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் ஆர்சிபியினுடைய கேப்டன் ரஜத் பத்திதர் ஜெயிச்சுட்டு நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பிச்சில் இதுக்கு முன்னாடி 4 மேட்ச் நடந்துருந்துச்சு. 4ல் ஒரு மேட்ச் மட்டும் தான் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிச்சிருந்துச்சு. அதுவும் ஆர்சிபி தான். பஞ்சாப் அகெயின்ஸ்டாக அந்த மேட்ச்சை சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. பட் அது ஒரு டே கேம். நைட் கேம்ஸ் இங்கே எல்லாமே வந்து சேஸ் பண்ணுற டீம் தோல்வி தான் அடைஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது ஏன் அவர் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு. பட் பிச்சை பர்ஃபெக்டாக ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம வந்து ஹைண்ட்சைட்டில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பிச்சில் வந்து கொஞ்சம் க்ரீனாக இருந்துச்சு. கிராஸ் கவரிங் இருந்துச்சு அந்த பிச்சில். கிராஸ் கவரிங் இருந்த காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்லி கொஞ்சம் மாய்ஸ்டர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பால் டேர்னும் ஆச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஈவன் பவுன்ஸ் கிடச்சிச்சு அந்த பிச்சில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் பால் ஏர்லியான் ஸ்விங்கும் ஆச்சு. ஆர்சிபியினுடைய பவுலர்ஸ் அதை சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணாங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நியூ பால் புவனேஸ்வர் குமார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டினாரு. பிரப்சிம்ரன் சிங்கோட விக்கெட் எடுத்தார். இன்னொரு பக்கம் பிரியான்ஷாரியாவோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வைல்டு இன்ஸ்விங்கர் போட்டாங்க யாஷ் தயால். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஒரு லெஃப்ட் ஹேண்டரோட விக்கெட் எடுத்ததுன்றது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்க. அண்ட் அங்கே வந்து ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆக்கி விட்ட மாதிரி வந்து, அதாவது கதவை திறந்து எல்லாம் படபடன்னு வெளியே ஓடி வந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு பஞ்சாபுக்கு. பெருசாக எங்கேயுமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்னு ஒன்று பில்ட் ஆகலை. லாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாயினிஸும் ஒமர்ஸாயும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒமர்ஸாயும் பிராரும் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெவலப்பே ஆகலை. அதன் காரணமாக 101 ரன்களுக்கு வந்து பஞ்சாப் அவுட் ஆனாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் இன்ஜுரியிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. ஆர்சிபிக்கு அவருடைய அந்த கம்பேக் ஆர்சிபியோடைய பவுலிங்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் 2 லீக் கேம்ஸ் ஆர்சிபியோடது 2 மேட்சுமே கிட்டத்தட்ட 230 ரன்களை கன்சீட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபியோடைய பவுலர்ஸ். ஒன்று எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக, இன்னொன்று லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக. அதில் லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் நல்லா ஆடி ஜெயிச்சிருந்தாலும் இது ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. பிளே ஆஃப்ஸ் போகிறப்போ பவுலிங் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்னு. ஆனால் இந்த விக்கெட்டில், இந்த பிச்சில் அற்புதமாக பவுலிங் போட்டாங்க எல்லா ஆர்சிபி பவுலர்ஸும். அதில் திடீர்னு வந்து ஹேசல்வுட் உள்ளே வந்ததும் மற்ற பவுலர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் வந்து ஹேசல்வுட் உள்ள வந்ததும் ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுலாம் கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி நம்ம வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதுதாங்க ஜென்ரலாக நடக்கும். ஒரு சாம்பியன் பவுலர் வந்து அந்த பவுலிங் அட்டாக்கை லீடு பண்ணுறாரு அப்படின்னா மற்ற பவுலர்ஸுக்கும் அதுலேருந்து கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்றது நம்ம கிளியராக தெரியுது. அந்த கான்ஃபிடன்ஸை தான் நம்ம பார்க்குறோம் ஆர்சிபி கிட்டேருந்து அண்ட் மற்ற பவுலர்ஸ் கிட்டே இருந்தோம். யாஷ் தயால் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புவனேஸ்வர் குமார் சூப்பராக போட்டுட்டு இருந்தார். ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிச்சு. ரொம்ப முக்கியமாக சுயாஷ் சர்மா லாஸ்ட் 2 கேம்ஸாக சுயாஷ் சர்மா சரியாக பவுலிங் போடல. அவர் மேலே நிறையா கேள்விகள் இருந்துச்சு, நிறையா கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. பட் இந்த கேமில் அவர் போட்ட அந்த லைன்ஸ் அண்ட் லென்ஸாக இருக்கட்டும், கூகுளிஸாக இருக்கட்டும்,
ஃபாஸ்ட்டாக போடுறாரு. 100 km/hக்கு மேலே போடுறாரு. பெருசாக பாலை ஃப்ளைட் பண்ணுறது இல்லை. ஆனாலும் பாலை வந்து டேர்ன் பண்ண வைக்கிறாரு. செம ஸ்கில் வச்சிருக்காரு சுயா சர்மா. இந்த ஸ்கில் அவர் கன்சிஸ்டன்சியாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டினாக இருக்குது அடுத்தடுத்த சீசன்ஸுக்கு. அது அவரால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம ரவி பிஷ்னாய்க்கு தான் இந்தியன் டீமில் சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரவி பிஷ்னாய் அந்த அளவுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணலைன்றதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லெக் ஸ்பின்னருக்கு, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு டீமில் வந்து ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சுயா சர்மா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அபாரமான பெர்ஃபார்மன்ஸ். 3 விக்கெட் எடுத்தார். பட் அவர் 3 விக்கெட் எடுத்தாருன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் பேட்ஸ்மேனுமே அவரை சரியாக ஆடலை அப்படின்றது தான் உண்மை. சஷாங்க் சிங்காக இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸாக இருக்கட்டும், அக்ராஸ் த லைன் ஆட பார்த்து போல்ட் ஆனாங்க. அந்த ஸ்லாக் ஸ்வீப்புன்றது சுயா சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா ஒன்று, அவர் ரொம்ப ஃபாஸ்டர் த்ரூ தி ஏராக இருக்கார். 2வது, அவர் போடுற அந்த லைன் அண்ட் லென்த் ட்ரிக்கி லைன், ஒரு ட்ரிக்கி லென்த் போடுறாரு. ஸ்டம்ப் லைனில் அதை வைக்கிறாரு. அதன் காரணமாக அந்த ஸ்லாக் ஸ்வீப்பை அவ்வளோ ஈஸியாக ஆட முடியல. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு லெக் ஸ்பின் டெலிவரி போட்டார் சஷாங்க் சிங்குக்கு. அது வந்து ஸ்லைட்டாக வெளியே போச்சு. அது அக்ராஸ் த ஸ்பின், அகெயின்ஸ்ட் த ஸ்பின் அக்ராஸ் த லைன் ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து சஷாங்க் சிங் ஆட ட்ரை பண்ணதுனால அந்த இடத்துல விக்கெட் போச்சு அப்படின்றத பார்த்தோம். பட் ஒரு கன்வென்ஷனல் பேட்டராக இருந்தால், ப்ராபப்ளி சம்மன் லைக் KL ராகுல் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால், இல்லை கில் ஆர் சாய் சுதர்ஷனாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க பார்த்துருப்பாங்க சுயா சர்மாவை. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் சுயா சர்மாவை அடிக்க ட்ரை பண்ணியிருந்தா ப்ராபப்ளி இந்த மாதிரி விக்கெட்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க பஞ்சாப் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதே அப்ளிகேஷன் நம்ம மற்ற பேட்ஸ்மேனுக்கும் சொல்லலாம். ஏன்னா ஹேசல்வுட் பவுலிங் போடும்போது அன்ஈவன் பவுன்ஸ் இருந்துச்சு. திடீர்னு நல்ல பவுன்ஸ் கிடச்சிச்சு அவருக்கு. திடீர்னு வந்து அந்த மாதிரியான ஒரு சில பால் வந்து ஃபாஸ்டராக வந்து பாடி லைனில் வந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸுன்றது கேரி ஆன் ஆகிட்டே இருந்துச்சு. அன்ஈவன் பவுன்ஸுன்றதை விட ஐ வுட் சே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு இந்த விக்கெட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்போது கூட கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் நிறைய ஆட ட்ரை பண்ணாங்க. அண்ட் நிறைய லெக் சைட் பவுண்டரிஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அக்ராஸ் த லைன் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சுமே மறுபடியும் அதுக்கே போயிட்டு இருந்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 3 வாட்டி ஹேசல்வுட் கிட்ட அவுட் ஆகி வெறும் 9 ரன்கள் தான் அடிச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த நம்பர்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, மறுபடியும் அதே 9 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ 4 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்ச்ல ஹேசல்வுட்டுக்கு அகேன்ஸ்டா ரன்னே அடிக்காம அவுட் ஆயிட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர். இதே மாதிரி மற்ற பேட்ஸ்மேனுமே வந்து சரியாக ஆடலை அப்படின்றத பார்த்தோம். இன்ஃபேக்ட் யாஷ் தயாலுக்கு ஒரு பால் நல்லா பவுன்ஸ் ஆச்சு. அதில் நேஹல் வதேராவோட விக்கெட் வந்து எடுத்தார். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்போது பஞ்சாப் பேட்ஸ்மேனால் ஆட முடியலையோ, அதை எப்படி ஆடணும்னு தெரியலையோன்ற ஒரு கேள்வி வருது. அது பொறுத்து வந்து பார்க்கணும். அகமதாபாத்தில் அந்த மாதிரி இனிமேல் விக்கெட் வருமானது ஒரு கொஸ்டின். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் உங்களுக்கு அகமதாபாத்தில் கிடைக்குமான்றது ஒரு கேள்வி தான். அப்படி அகமதாபாத்தில் ஒரு பவுன்சி ட்ராக்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அதுவும் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆர் குஜராத் டைட்டன்ஸ், இது ரெண்டில் எந்த டீமாக இருந்தாலும் சரி, அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கப்படும் இந்த பஞ்சாப் பேட்ஸ்மேனுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்சில் அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு வந்து அந்த பதில் இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஆடினாங்களோ, நிறைய தேவையே இல்லாமல் ஸ்லாக் பண்ணுற மாதிரி ஷாட்ஸ் ஆடினாங்க. அந்த கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் லெக் சைடில் அடி போன்ற மாதிரி ஆடினாங்களோன்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஒரு கன்வென்ஷனல் பேட்ஸ்மேன் டீமில் வேணும் அப்படின்றது கிளியராக தெரியுதுங்க. அது வந்து இந்த மேட்ச்சில் பஞ்சாபுடைய ஒரு அப்ரோச்சில் இருந்தும், ஜென்ரலாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக SRHனுடைய அப்ரோச்சில் இருந்தும் கண்டிப்பாக தெரியுது. ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ப்ராப்பர் ஷாட்ஸ் ஆடணும். ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸ் ஆடுறது, இல்லை ப்ராப்பராக தரையோட பவுண்டரிஸ் அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறது, அந்த ரோலை சரியாக செய்கிறதுக்கான பேட்ஸ்மேன் பஞ்சாப் கிட்ட இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கிளியராக தெரிஞ்சிச்சு அந்த வீக்னஸ். ஸோ இதுதான் ஓவரால் கதையாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். 101 ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க. 102 டு வின். RCB உள்ளே வந்தாங்க. விராட் கோலி உள்ளே வந்தார். கொஞ்சம் பவுண்டரிஸ்லாம் இனிஷியலாக அடிச்சு ஒரு 12 ரன் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சுன்ற பார்த்தோம். ப்ராபப்ளி அங்கேருந்து நோலாஸ்லேயே முடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல கைல் ஜேமிசன் சூப்பராக போட்டார். அவரோட ஹைட்டுக்கு அவருக்கும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் ஸ்லைட் மூவ்மெண்ட், நல்ல லென்த் போட்டார் அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஸ்லைட்லி பேக் ஆஃப் லென்த் போட்டார். விராட் கோலி ஒரு மாதிரி பேக் ஃபுட் டிரைவ் ஆட பார்த்து எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிட்டாரு. அந்த இடத்துல ஸ்லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் KKR மேட்ச்சில் 112 பஞ்சாப் வந்து ஈஸியாக கண்டெயின் பண்ணாங்க. 90 சம்திங்கில் வந்து KKR ஆல் அவுட் ஆகினாங்க. அதை பார்க்கும்போது அந்த மாதிரி இது நடந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து மயங்க் அகர்வால் உள்ளே வந்தார். அந்த ஒரு ஓவர் சூப்பராக இருந்துச்சு கைல் ஜேமிசன் கிட்ட இருந்து. விராட் கோலியோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எல்லா பாலுமே வந்து ஆல்மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸாக போட்டுட்டு இருந்தார் மயங்க் அகர்வாலுக்கு. மயங்க் அகர்வாலுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க. இனிஷியலாக அவருக்கு வந்து ஃபுட் மூவ் ஆக மாட்டேங்குது. முக்கியமாக வந்து அவருடைய ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் ஃபுட்டை ஓப்பன் பண்ணியே வச்சிருக்காரு. அது லைன் ஆஃப் த பாலுக்கு போக மாட்டேங்குது அந்த ஃப்ரண்ட் ஃபுட். அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அவருக்கு. ப்ளஸ் அவர் ஒரு மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இல்லாத மாதிரியே தான் ஆடிட்டு இருக்காரு இனிஷியலி. ஸோ பால் வந்து மூவ் ஆகுது, ஸ்விங் ஆகுது அப்படின்னா மயங்க் அகர்வால் எப்படி ஆட போறாருன்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஐடியலி அவங்களுக்கு வந்து ஃபைனலில் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்தில் பால் கண்டிப்பாக ஸ்விங் ஆகும், நியூ பால் கண்டிப்பாக வந்து காற்றுல மூவ் ஆகும். அகமதாபாத்தில் அவங்க என்ன வந்து நினைப்பாங்க, ஆர்சிபி என்ன ஹோப் பண்ணுவாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸுக்குலாம் என்ன ஹோப் இருக்கும் அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் இவங்க 2 பேருமே பவர் பிளே வரைக்கும் பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஆடிடணும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இருக்கும். ஏன்னா அப்படி ஏர்லி விக்கெட் ஒரு விக்கெட் போச்சு அப்படின்னா பால் காற்றுல ஸ்விங் ஆகிற டயத்தில் மயங்க் அகர்வாலால் ஆட முடியுமான்ற கேள்வி கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஃபைனலில் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். பட் இந்த மேட்ச்சில் அந்த ஒரு ஓவரில் அது தெரிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட ஆரம்பித்தார் மயங்க் அகர்வால். கொஞ்சம் வேல்யூபிள் ரன்ஸ் எடுத்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் அவுட் ஆகிட்டார். அவராலே மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் கேப்டன் ரஜத் பத்திதர் வந்தார். அவர் தான் கடைசியில் வின்னிங் 6 அடித்து முடிச்சு கொடுத்தாரு அப்படின்றத பார்த்தோம். இங்கே நம்ம ஒரு பிளேயரை பற்றி இன்னும் பேசவே இல்லை. அவர் தான் ஃபில் சால்ட். ஒரு பக்கம் பஞ்சாபுடைய பேட்ஸ்மேன்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் யாருக்குமே அவங்களுடைய ஷாட் செட்டே ஆகலை. அங்கங்கே ஸ்டாய்னிஸுக்கு 2 6 வந்துச்சு, பிரப் சிம்ரனுக்கு சில பவுண்டரிஸ் வந்துச்சு. அப்படின்றதெல்லாம் இருந்தால் கூட ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிச்சில் வந்து நல்லா பேட்டிங் ஆட முடியும் அப்படின்றது தெரிவிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரவே இல்லை பஞ்சாப் கிட்டேருந்து. ஆர்சிபி பேட்ஸ்மேன்லேயுமே விராட் கோலியோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் மயங்க் அகர்வால் கிட்டே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அண்ட் தென் ரஜத் பத்திதர் அவர் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இன்ஜுரியிலேருந்து திரும்ப வராரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிட்ச் வந்து ஏற்கனவே பவுலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் அதையும் தாண்டி ரொம்ப பவுலர் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி நமக்கு ஒரு விதமான பின்பம் வந்து இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தாரு ஃபில் சால்ட். லிட்டரலாக அசால்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார். எல்லா பவுலர்ஸையும் அசால்ட் பண்ணிட்டு இருந்தார் ஃபில் சால்ட். செம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அவரால் 20 பால்ல 50 ரன் எப்படி அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், அதாவது அவருடைய டெக்னிக்கு எது ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸோ அதை ஆடினார். சில அக்ராஸ் த லைன் ஷாட்ஸ் இருந்துச்சு, லெக் சைடில் ஆடினார். பட் அது எல்லாமே ஷார்ட்டர் டெலிவரிஸுக்கு. ஏர்லியான அந்த லென்த்தை பிக் பண்ண காரணத்தினால அது அவரால் ஈஸியாக ஆட முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் கவர்ஸ் மேலே வந்து எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 அடிக்கிறது, கவர் டிரைவ்ஸ் ஆடுறது, நிறைய தரையோட ஆடி பவுண்டரிஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி கேப்ஸையும் பிக் பண்ணிட்டு இருந்தார் ஃபில் சால்ட். ஓவராலாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான இன்னிங்ஸாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஃபில் சால்ட் யூஸ்வலாக எப்படி அட்டாக்கிங்காக பெரிய பெரிய 6s அடிப்பாரோ அந்த பவர்ஃபுல் சைட் ஆஃப் ஃபில் சால்ட்டையும் காமிச்சார். ஒரு பர்ஃபெக்ட்லி வெல் பேலன்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பவர், இன்னொரு பக்கம் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ், தரையோடு ஆடக்கூடிய அந்த டிரைவ் ஆடக்கூடிய ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஆடினார் ஃபில் சால்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த காரணத்தினால தான் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததில். ஆப்வியஸ்லி பஞ்சாபுடைய பவுலர்ஸும் அந்த அளவுக்கு சரியாக போடலை அப்படின்றதும் இன்னொரு பக்கம். ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், நம்ம அவர்கிட்டேருந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவர்கிட்டேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரல. கைல் ஜேமிசன் அந்த ஒரு ஓவர் நல்லா போட்டாருனாலும் அவர்கிட்டேருந்து மற்ற ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்ன்றது ரெஸ்ட் ஆஃப் த மேட்ச்சில் இல்லை. ஐ மீன் ஆப்வியஸ்லி ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு விக்கெட் எடுத்தால் பத்தாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. எல்லாருமே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர்லையும் இருந்தாங்கன்றதை பார்த்தோம். அண்ட் சம்மந்தமே இல்லாமல் வந்து முஷீர் கான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. முஷீர் கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃப்ராஸ் கானுடைய தம்பி. அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நிறையா வந்து ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு டொமஸ்டிக் லீக்ஸில். பட் அவரை கொண்டு வந்திருந்தாங்க. பேட்டிங்கில் இம்பேக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட இருந்து பெருசாக இம்பேக்ட் இல்லை அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சு. அதனாலயா என்னன்னு தெரியல, செகண்ட் இன்னிங்ஸில் சரி அவரை வச்சு அட்லீஸ்ட் பவுலிங்காவது போடலான்னு அவருக்கு 2 ஓவர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் மூவாக இருந்துச்சு. அதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. முஷீருக்கு கொடுத்ததுக்கு ஈவன் சஷாங்க் சிங்கு கூட கொடுத்துருக்கலாம். அவர் கூட கொஞ்சம் ஓடி வந்து ஒரு மீடியம் பேஸ் ஸ்லோவர் பால்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு. பட் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்து முஷீர் கானுக்கு கொடுத்ததுலாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மூவாக தான் தெரிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் ஹர்ப்ரீத் பிராரையே கூட ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சந்திச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ். உமர் சாய் மேலே நிறைய ஃபெய்த் வச்சுருந்தாங்க. நியூ பாலில் வந்து பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டிலாம் ஃபில் சால்ட்டையோ இனிஷியலாக விராட் கோலியோ நிறுத்துற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஈவன் மயங்க் அகர்வால் கூட வந்து ரன்ஸ் அடித்தார். ஸோ எந்த பவுலருமே இன்றைக்கி எஃபெக்டிவாக இல்லை, பாரிங் தட் 1 ஓவர் ஃப்ரம் கைல் ஜேமிசன். அந்த ஒரு ஓவர் தவிர வேறு எந்த ஓவர்லையுமே பஞ்சாப் கிங்ஸோடைய பவுலர்ஸ் நல்லா பவுலிங் போட்ட மாதிரியே இல்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஒரு பக்கம் ஃபில் சால்ட்டோட இன்னிங்ஸுக்கும் அது ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன், இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
ஓவராலாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த மேட்ச் அவங்க போயிட்டு நிறைய அனலைஸ் பண்ணணும். நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த குவாலிஃபயர் 2க்கு அவங்க ரெடி ஆகணும். இன்னொரு பக்கம் ஆர்சிபி அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. நல்ல மொமெண்டம் கேரி பண்ணுறாங்க ஃபைனலுக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதாங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். இப்போது பஞ்சாப் கிங்ஸு அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது அந்த குவாலிஃபயர் 2வில். அதனுடைய ப்ரிவியூ வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ அதில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபைனலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலுக்கும் நம்ம கிட்டேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அதுலேயும் நான் உங்களை வந்து சந்திப்பேன். Until then, please like, share and subscribe. Thank you.